வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கணேஷ் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் குணசேகரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கணேஷ் அவர்கள். The world is my country. All mankind are my brethren. To do good is my religion. I believe in one God and no more. Thank you. நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்ச்சியை துவக்கி வைக்க ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டெனியல் சங்கத்தின் தலைவர் கணேஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரம் ஒரு அழகான ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து எல்லாருமே பங்கேற்க வேண்டிய ஒன்று. நமது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எம் பாஸ்கரன் அவர்களையும், ரொட்டேரியன் அசிஸ்டன்ட் கவர்னர், டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் என் கலியபெருமாள் அவர்கள் மற்றும் ப்ராஜெக்ட் சேர் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பயிற்சி வழங்க உள்ள ஆசான் நல்லசிவம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று சிறப்பு நிகழ்வாக கண்களுக்கு உண்டான இயற்கை மருத்துவ தீர்வு வழங்க உள்ள அகிலா மேடம் கோவை அவர்களுக்கும் எங்களது ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சென்டினியல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். வரவேற்பு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்த காரைக்கால் சென்டெனியல் சங்கத்தின் தலைவர் கணேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் லிக்காசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமே தெளிவு குருவின் திருநாள் தெளிவு குருவின் திருவார்த்தைக்கு தெளிவு குரு சிந்தித்தந்தானே தெளிவு குரு சிந்தித்தந்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நன்றாக மூச்சு எடுத்து வாய் எடுத்து வச்சிடணும்.
சின்ன ஆதிமுத்திரை வைகரை துயிலெழ அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழ அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுடன், தன்னை சூழ்ந்ததரை வெற்றியுடன். வணக்கம் ஐயா வெற்றியுடன், தன்னை சூழ்ந்ததரை வெற்றியுடன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால் விரல்களை நல்லா மடங்கி ஏற்றுங்க. ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் நல்லா மூச்சு விடுங்க. ஆசனங்கள் முதல்ல நின்ற நிலையில நம்ம செஞ்சுக்கிறோம். தாடாசனம், நின்ற பாதாசனம். காலை சேர்த்து வச்சு நிக்கிறோம். மெதுவா நம்முடைய ரைட் லெக் வந்து மேல கொண்டு வரோம். ஸ்லோவா செய்யணும். இப்பதான் கரெக்டா நம்ம செய்ய முடியும். கவனம் எல்லாம் கீழே இருக்கிற கால் மேலேயே இருக்கு. நல்லா இப்படி மேல கொண்டு வந்து வச்சு மெதுவாக தேவைப்படுது. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவாக காட்டு நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து இடது கால எடுத்து மேல வச்சு மெதுவா காலை பிடிச்சு உள்ள மேல வச்சுக்கோங்க. மெதுவாக கையை உயர்த்தி மணக்க வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவாக பேசி வருவாங்க.
நன்றாக மூச்சு விடுங்கள். நின்ற பாதாசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் நல்ல வட்டோட்டு போகும். நல்ல ஆளுமை திறன் அதிகமாகும். கவனம் இருக்கும். நம்முடைய மனம் இந்த ஒருநிலைப்படும். இந்த மனசு நம்ம ஒருநிலைப்படல அப்படின்னா இந்த பயிற்சி நம்ம செய்ய முடியாது. ஆடியோ இல்லைன்னா கீழே கால ஊனிடும். அப்போ நம்ம வேற ஒரு கவனம் கரெக்டா நிக்கணும் அப்படின்ட்டு மனம் எப்போ ஒரு வேலையை ஒற்றை சிந்தனை ஒரே சிந்தனையோட நம்ம ஒரு வேலையா இருந்தாலும் சரி, பயிற்சியா இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரே நிலையில கவனம் செலுத்தி செய்யும் போது முழுமையா ஆழ்மனதுக்கு நம்ம பதிவோம். அடுத்து நம்ம அமர்ந்த நிலைக்கு வைக்கிறோம். கால செய்தி பிடிச்சிருங்க. அப்படியே நீடிப்பாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. திருகுநிலை ஆசனம். அமர்ந்த நிலையில திருகுநிலை ஆசனம். அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு ரைட் லெக் கீழே கொண்டு வந்துடும். கொண்டு வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் மடக்கிறோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சு இந்த கால் குட்டி நம்ம செஸ்டோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் நீட்டுங்க. ரைட் லெக் முட்டி இந்த சைடு கொண்டு வந்து கீழே இருக்கிற முட்டியை நல்லா பிடிச்சோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு விடுங்க. இந்த கால் நல்லா ஒட்டி பிடிக்க முடியல அப்படின்னா 2 முழங்கையோட இப்படி சேர்த்து மடக்கி செஸ்டோட வச்சு பிடிச்சது. இப்படியே பிடிச்சிட்டு கை பின்னாடி வச்சு செய்யலாம். இது மாதிரி செய்ய முடியலைன்னா இந்த கை இந்த பக்கம் கொண்டு வர முடியலைன்னா நீங்க இப்படி பிடிச்சு செய்யலாம். கால் நீட்டிக்கலாம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ரைட் லெக் கீழே வச்சுக்கணும். இந்த முட்டி நம்ம நேர் வந்து அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்து நல்லா அப்படி உடம்பு திருப்பி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி கையில மடக்கி இப்படி பிடிச்சு அப்படியே பேக் சைடு திரும்பி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு முட்டி பிடிச்சு செய்யறாங்க. உடனே இப்படி செய்யலாம். ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றாக மூச்சு விடுங்க. இந்த திருநிலை ஆசனம் செய்யும் போது நம்ம முதல் தண்டு நல்லா முறுக்கப்படுறதுனால
முதல் தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாமே வந்து இழுக்கப்பட்டு நல்ல ரத்தோட்டம் சென்று நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எப்போ ஆசனங்கள் செஞ்சாலும் நம்ம திருகு நீடிட்டு ஒரு ஆசனம் நம்ம செய்யறது சிறப்பு. கால் நீடிக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. அர்த்த சக்கராசனம். கையை நல்லா நீட்டிடுங்க. காலை நல்லா நீட்டிடுங்க. அப்படியே காலை மடக்கி பிடிச்சிக்கணும். ரைட் லெக் பிடிக்கிறோம். அடுத்த லெக் பிடிச்சிக்கிறோம். ஒரு அடி இடைவெளி விட்டு காலை பிடிச்சிட்டு நல்லா இடுப்பை மேல எவ்வளவு தப்பு கையோ அந்த அளவுக்கு தூக்கிடுங்க. இந்த காலை பிடிக்க முடியாதவங்க கையில கீழே வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிடு. மெதுவா கால் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இரண்டு மூன்று முறை நன்றாக ஆசனம் செஞ்ச பிறகு நல்லா உடல் இணக்கமா வச்சு மெதுவா முடிச்சுட்டு மெதுவா விடுறோம். அப்பதான் அந்த சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு எந்த இடத்துல நம்ம பயிற்சி கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கு இடங்களுக்கு நம்ம ரத்தோட்டம் வந்து நம்ம போய் உடலை சீர்படுத்தும். அடுத்து காலம் மடக்கி கௌரவத்தாசனம். ரெண்டு கையை பொறுத்து நல்லா வச்சுங்க. நல்லா நெஞ்சோடு சேர்த்து வச்சிடும். தலைமுறை அளவுக்கு மேல வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிடு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சுடுவாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுடுவாங்க. அப்படியே திரும்பி படுத்தணும். முதலை ஆசனம். காலடி அகலமா வச்சு குதிக்காலடி உள்ள வரணும் இப்படி வச்சுக்கிறோம். இந்த சோல்டரை டச் பண்ணி கைகள் வச்சுட்டு தாடையை கை மேல வச்சு உடல் இணக்கமா வச்சுக்கணும். எந்த ஒரு இறுக்கம் இல்லாம தளர்வு நெட்டி பிடிக்க வேண்டும். கைகள் நீட்டும். எல்லாரும் கால் வச்சுங்க. மெதுவா கால் பேலன்ஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் மெதுவா தாடிக்கு கை வச்சுட்டு நல்லா முடிச்சுக்கோங்க.
நல்லா மூச்சு வைக்கிறோம். கையில் சொல்றது இணைந்துச்சு அப்படியே வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நம்ம அடுத்த சக்கராசனம் செய்யறதுனால முதுகு தண்டுவடம் நல்லா வலிமை அடையும். முதுகு தண்டுவடம் வலி இருக்கிறவங்க இப்போ 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாலே எல்லாருமே இடுப்பு வலி இருக்கு அப்படின்ட்டு பொதுவாகவே சொல்றாங்க. இந்த பயிற்சி செஞ்சா இடுப்பு வலி சரியாகும். நல்ல உடல் ஆற்றலை கொடுக்கும். கால் முட்டி பகுதி நல்ல ஆற்றலை தரும். முதலை ஆசனம் மற்றும் வில்லாசனம் செய்யறதுனால ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். பொதுவாகவே ஜீரண பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த பயிற்சி செய்யறதுனால நல்லா மலச்சிக்கல் இல்லாம நல்ல உடல் ஆரோக்கியமா கழிவுகள் வெளியேற்றி நம்ம ரிலாக்ஸா இருக்க முடியும். நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் இருக்கும்போது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு மைண்ட்ல. அன்றாட நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய கழிவுகள் அடுத்த நாள் காலையில முழுவதும் வெளியேறினா ஃப்ரீயா இருக்கு. மலச்சிக்கல் இருக்கான்னு கேட்டா எல்லாம் அதெல்லாம் டைரியும் நான் பிரச்சனை இல்லாம தான் இருக்கு, டைரியும் நாங்க கழிவுகள் வெளியேற்றிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எப்படி இருக்குன்னா முந்தின நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட கழிவுகள் உள்ள தங்கி இருந்து மேல் வயிற்றுல இருந்து அப்புறம் மனக்குழுக்கு போய் அது வெளியேறும். நாம எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு நாம நினைச்சிட்டோம். ஏன்னா நாம தான் உடலை கவனிக்கிறதே இல்லை. உடம்பு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்புக்குள்ள கழிவுகள் இருக்கிறது நல்லாவே தெரியும், நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்போ நம்ம இந்த பயிற்சிகள் செய்யறதுனால முழுமையா கழிவுகள் வெளியேறு, உடல் முழுவதும் நல்ல ஜீரணம் ஃப்ரீயா இருக்கும். அடுத்து மூச்சு பயிற்சி பெறவர் வச்சுக்கங்க. 1 கபாலபதி, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 முதல்வர் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 4. நன்றாக மூச்சு விடுங்க. நீங்க மூச்சு விடுங்க. திருமூல பஸ்திரியா நல்லா மூச்சு விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதே மெதுவாக கண்களை மூடி மூச்சு கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. முதுகு தண்டை மட்டும் நல்லா நிமிர்ந்து நேரா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக விடுங்க. அப்படியே காணிட்டு நீங்க சாமியாசனம் ஏற்படுத்துங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுங்க. கண்களை மூடிங்க. ஆழ்ந்த மூச்சை கவனிங்க. நன்றாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. நம்ம இதே போன்று ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் செய்வதன் மூலியமாக நம் உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் அடைந்து பிரபஞ்ச ஆற்றலை அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னா அதுவும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது நம்ம பிரபஞ்சத்துல இருந்தா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம உணவு அப்படிங்கறது சாப்பிடுறது மூலியமா மட்டும் இல்லைங்க, நம்ம பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கிறது மூலியமாக நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஆகையால பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளை பற்றி சொல்லிட்ட ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ கேட்க இருக்கிறோம். விவசாயி ஈடுபடுத்தும் நிர்வாகம் வேங்கத்தீவு நேயர்களே, காலை வணக்கம். இன்று பல்லை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பல் சொத்தை, காரி துப்புனா ரத்தம் வருது, பல்லு வலிக்குது, கூச்சமா இருக்குது, பல்லுல ஓட்டை இருக்குது, பல்லு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நான் மொத்தமா சொல்றேங்க. யாரெல்லாம் காலையில பல்லு விளக்குறீங்களோ அதை முதல்ல நிறுத்துங்க. அப்பதான் செய்யணும். எப்படி சொல்றானே அப்படின்னு பாக்காதீங்க. ஆமா, இப்ப காலையில பல்லு விளக்குறீங்களே, இப்ப பல்லு வலிக்கு என்ன கிடைக்க போகுது? நான் கேட்கறேன், என்ன கிடைக்க போகுது? காலையில பல்லு விளக்குறேங்க, பல்லு சுத்தமாயிருச்சா? சுத்தமான முடிச்சு அடுத்த வினாடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு டீ சாப்பிட்றோமா? அப்ப என்னாச்சு? டீ போய் ஒட்டிக்குது, பல்லுக்கு எடுத்தாச்சு. அப்ப மொத்தமா சுத்தமானது எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம். பல்லு எப்படி சரியா போகும்? டீ சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் இட்லி தோசை சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்றோம், அப்புறம் நடுவில் வடபாண்டா சாப்பிட்றோம், மதியம் ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்றோம், ஈவினிங்கு அதோ சாப்பிட்றோம், பேல்பூரி சாப்பிட்றோம், பானிபூரி சாப்பிட்றோம், கட்லெட் சாப்பிட்றோம், அப்புறம் ஈவினிங் வீட்டுல சப்பாத்தி சாப்பிட்றோம், அப்புறம் நைட் வேற பால் வேற குடிக்கிறோம், நைட்டு 12 மணிக்கு படுத்துடுறோம். எல்லாம் நல்லா கேவீங்க. நைட்டு படுக்கிறோம் இல்லையா, படுத்து முடிச்சோன்னா வாயை மூடி அப்படி தூங்குறோம் இல்ல, ரொம்ப நேரமா வாயை திறக்காம வாய்க்குள்ள ஒரே காத்து இருக்கு இல்லையா, அப்பதான் வாய்க்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் வருது, கெட்ட காத்து. இந்த கிருமி எல்லாம் பல்ல உடைக்கிறது நைட்டு மட்டும்தான், பகல்ல எல்லாம் வராது. தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குமா, கப்படிக்குமா? இந்த கிருமி எல்லாம் என்ன பண்ணும்? மச்சான் வாங்கடா, ஐயா தூங்கிட்டாக, கப்படிக்குதுன்னு வரும். அது இட்லி சாப்பிட்டு, அது சப்பாத்தி சாப்பிட்டு, அது பால் சாப்பிட்டு, நீங்க சாப்பிட்டதெல்லாம் அது சாப்பிட்டு ஒட்டிட்டு இருக்குமா, எல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லெல்லாம் உடைச்சு டேமேஜ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது போய் தூங்கிடும். அதுக்கப்புறம் காலையில பல்லு விளக்கு இப்ப யாருக்கு என்ன பிரயோஜனம்? புரிந்து கொள்ளுங்கள். பல்லு விளக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா நைட்டு தான் விளக்கு. இரவு பல்லு விளக்குனா தான் பல்ல குணப்படுத்தணும். காலையில பல்லு விளக்கி பிரயோஜனம் இல்லை. அதனால இவருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னால கடைசியா அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பல்ல விளக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க.
அந்த பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா பால் சாப்பிடுறது, வேற எதுவுமே டீ சாப்பிடக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது, படுத்துடணும். அப்ப என்ன ஆகும்? நைட்டு பல்லு சுத்தமா இருக்குமா? அப்ப கிருமி அட்டாக் பண்ணாதுங்க. இவ்வளவுதாங்க. காலையில இன்னொரு முறை பல்லு விளக்குங்க. பட் அது வந்து சும்மா ஃபார்மாலிட்டி. நைட் எல்லாம் வாய் மூடி படுத்திருந்தோமா, லேசா ஸ்மெல் வந்திருக்குமா, அதுக்காக விளக்குறோம். எனவே இரவு பல்லு விளக்குங்கள், உங்களுக்கும் நல்லது, பக்கத்தில் படுப்போருக்கும் நல்லது. அடுத்தது, தண்ணியில கல்லுப்பை போட்டு லேசா சூடு பண்ணி வாயில ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் கொப்பளிச்சு துப்புங்க. கல்லுப்புக்கு எல்லா கிருமியும் செத்துருங்க. ஒரு நாளைக்கு காலையிலயோ மதியமோ சாயந்தரமோ நைட்டோ டெய்லி ஒரு முறை லேசா தண்ணி, கல்லுப்பு, லேசா சூடு வாயில ஊத்துங்க, கொப்பளிங்க, துப்புங்க. பல்லு எல்லா கிருமியும் செத்துரும், பல்லு தூய்மையாகும், பல்லு கிளியரா இருக்கும். அடுத்தது, நல்லெண்ணெய் ஊத்தி வாய் கொப்பளிக்கும். அப்பப்போ நல்லெண்ணெய வாயில ஊத்தி கொஞ்ச நேரம் கொப்பளிச்சு 2-3 நிமிஷம் கொப்பளிச்சு துப்பிட்டீங்கன்னா, அந்த கொப்பளிக்கும் பொழுது வாய்க்குள்ள எகுருக்குள்ள எங்கெங்கெல்லாம் கிருமியெல்லாம் இருக்குதோ, குப்பையெல்லாம் இருக்குதோ எல்லாம் சுத்தமாயிருங்க, பல் சுத்தம். அடுத்தது, பல்லு விளக்கி முடிச்சோன்னே நம்ம கை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலால இந்த பல்லுக்கு மேல இந்த எகிர் இருக்கு இல்லையா, கம்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன பண்ணுங்க பாருங்க, இந்த விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரலோ ஆள்காட்டி விரல வச்சு அதை என்ன பண்ணும், லேசா அமுத்தி விடும். மசாஜ் பண்ணி அமுத்தும் போது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெள்ளையா குப்பை இல்லைன்னா சவப்பா ஏதோ வெளியே வரும். அப்ப என்ன அர்த்தம், அந்த எகிர் இருக்கு இல்லையா, எகிருக்கு நடுவுல தாங்க குப்பை தங்கி இருக்குது. இதுதாங்க எல்லா வியாதிக்கு காரணம், பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கு காரணம். அப்ப என்ன பண்ணணும் பாருங்க, கட்டை விரல ஆள்காட்டி விரல வச்சு பல்லு இருக்கு இல்லையா, அது மேல அந்த எகிரு ஒட்டிட்டு இருக்குல்ல, அதை என்ன லேசா கீழ் நோக்கி மசாஜ் பண்ணும். அதை எப்படி நல்லா பிடிச்சிக்கோ, அழுத்தி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோன்னு மசாஜ் பண்ணோம்னா அழுத்தி பிடிச்சிக்குங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்க, குப்பையெல்லாம் வெளியே வந்துருங்க. இது பல்லு விளக்கும் போதுதான் இல்ல, காலையிலயோ மத்தியானமோ சாயந்தரமோ எப்பாவது வாய் கொப்பளிக்கும் பொழுது, முகத்தை கழுவும் பொழுது அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டா போதுங்க, பல்லு தூய்மையா இருக்குங்க. அடுத்தது, தயவு செய்து பேஸ்ட் யாரும் பயன்படுத்தாதீங்க. யாரெல்லாம் பேஸ்ட் பயன்படுத்துறீங்களோ பல்லு கெட்டுதான் போகும். பல்ல குணப்படுத்துற எந்த ஒரு பொருளும் பேஸ்ட்ல கிடையாது. உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல பல்பொடி வேணும்னா நாட்டு மருந்து கடையில போய் இவருங்க சாதாரண கவர்ல சிம்பிளா வித்துட்டு இருப்பாங்க. நாமெல்லாம் என்ன பண்றோம், சாதாரண கவர்ல இருந்தா அது ஹைஜீனிக் இல்ல, கெட்டது அப்படிங்கிறோம். நல்லா கவர் டிசைன் பண்ணிட்டா சூப்பருங்கிறோம். டிசைன் பண்றவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்க தெரியாதுங்க, நல்ல பொருள் கொடுக்கறவங்களுக்கு டிசைன் பண்ண தெரியாது. இதான் ஃபார்முலா, முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க. அப்ப என்ன பண்ணணும், நாட்டு மருந்து கடைக்கு போய் பல்லு விளக்குறதுக்குன்னு ஏகப்பட்ட பொடி விக்குதுங்க, கிராம்பு அது இதுன்னு ஏகப்பட்ட பொருள் இருக்கு. சோ இயற்கையான பொருள்ல நாட்டு மருந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அதுல பல்லு விளக்குங்க, விரல்ல விளக்குங்க. ஒருவேளை பிரஷ்ல தான் விளக்குவேன்னு அடம் பிடிச்சீங்கன்னா அந்த நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்த பல்பொடியை வச்சு பிரஷ்ல விளக்குங்க. இங்க பாருங்க, விளக்கும் போது இப்படி விளக்கக்கூடாது, பல்ல வந்து இப்படி விளக்கணும்னா பல்லு கெட்டு போயிடும். மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, கீழ இருந்து மேல, அப்புறம் பல்லுக்கு மேல தேய்க்கிறது. இந்த மாதிரி பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, ரொம்ப ஸ்பீடாலாம் பல்லு தேய்க்க வேண்டாம். பொறுமையா தேய்ங்க, சிம்பிளா தேய்ங்க, அமைதியா தேய்ங்க, கொஞ்சமா தேய்ங்க, கண்டிப்பா பல்லு சுத்தமாகும். இவ்வளவுதாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இரவு பல்லு விளக்குங்கள், மீண்டும் காலையில் பல்லு விளக்குங்க. பேஸ்ட் பயன்படுத்தாதீங்க, நாட்டு மருந்து கடையில கிடைக்கிற பொடிகளை பயன்படுத்துங்க. உப்பு தண்ணியில வாய் கொப்பளிங்க, நல்ல நில வாய் கொப்பளிங்க, விரல வச்சு கையில மசாஜ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, உங்க பல்லுக்கு கண்டிப்பாக நல்லபடியா மட்டும்தான் இருக்கும். மொத்தப்பல் இருந்தா கூட சரியா, மொத்தப்பல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல உப்பு எடுத்து கொஞ்சம் வைங்க, கிராம்பு உப்பு கொஞ்சம் கலந்து, கிராம்பு பொடி பண்ணி உப்பு பொடி பண்ணி ரெண்டையும் கலந்து கொஞ்சமா அந்த இடத்துல வைங்க, 10 நிமிஷம் வச்சுட்டு துப்பிடுங்க, அதெல்லாம் சரியா போயிடும். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பல்லை இயற்கையாக பாதுகாப்போம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றிங்க ஐயா.
இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பல் விளக்குதல் பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்று நமக்கு தீர்வுகளுக்கும் இன்று நமக்கு அற்புதமான ஒரு தீர்வுகளை அளிக்க வருகிறார் அகிலா மேடம் அவர்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் சிறப்பான தீர்வு அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம இன்னைக்கு கண் நோய்களுக்கான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் இது குறித்து பார்க்க போறோம். இதுல நான் சில பாயிண்ட்ஸ் என்னோட அனுபவங்கள்ல எடுத்து வச்சிருக்கேன். நியர்லி ஒரு 17 சொல்யூஷன்ஸ் எனக்கு ஞாபகத்துல இருக்கிற வரைக்கும், நான் அனுபவத்துல பயிற்சி பண்ண விஷயங்கள் வரைக்கும் நான் ஒரு 17 பாயிண்ட்ஸா எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா 99% எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இது சில பேருக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரியாது. அதனால ஓவரால் கவர் பண்ணிருக்கேன். முதல்ல 1வது கண் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகாயத்தினுடைய சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரு வெளி உறுப்பு. ஆகாய சக்தி. ஆகாய சக்தி அப்படின்னாலே எப்படி நமக்கு கிடைக்கும் ஆகாய சக்தி? நல்ல உறக்கத்தின் மூலமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த கண் பல பேருக்கு சிவந்து போயிடும், இல்ல டயர்ட் ஆயிடும், இல்ல கண்ணை சுத்தி கருவளையம் வரும். பார்த்திருப்போம். கண்ணு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். கலர் டிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் கூட பாத்தீங்கன்னா கண்ணு எந்த மாதிரி இருக்கோ அதை பார்த்தே உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது மஞ்சள் காமாலே ஆகட்டும், அல்லது ரொம்ப சூடு அதிகமா இருக்கு அப்படின்னாலும், இல்ல சத்து கம்மியா இருக்கு, தூக்கம் சரியில்லை, இல்ல ரொம்ப கவலைப்படுற, ரொம்ப கோவப்படுற, இது எல்லாத்தையும் நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது கண்ணு முதல்ல வெளிப்படுத்திடும். இப்ப இந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு, அல்லது இதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம்? முதலாவது ஆட்டுப்பால். பல பேருக்கு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் நம்ம சொல்லுவோம், பல பேருக்கு அது கிடைக்கிறது இல்ல. தாய்ப்பால் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? தாய்ப்பால் எனக்கு இருக்கு, கிடைக்குது அப்படின்னு சொன்னா தாய்ப்பால 1 அல்லது 2 சொட்டு கண்கள்ல டைரக்டாவே விடலாம். பக்கத்துல யாராவது தாய்மார்கள் இருந்தா கூட கிடைச்சு விடலாம். இது யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? கண்ணுல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க எந்த சொல்யூஷனும் தெரியலன்னா இது பெஸ்ட் சொல்யூஷன். சாதாரண பிறந்த குழந்தையில ஆரம்பிச்சு, பிறந்த குழந்தைக்கு தெரியும். நிறைய அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு கண்ணு மாதிரி சளி மாதிரி கட்டிடும். கண்ணு திறக்க முடியாது. கண்ணுல தண்ணியா வடிஞ்சிட்டு இருக்கும். இது சின்ன பிறந்த குழந்தைக்கு இருந்தாலும் சரி, பெரிய வயதானவங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம்னா இந்த தாய்ப்பால் விட்டாலே போதுமானது. 1. 2வது இது கிடைக்கல அப்படின்னா ஆட்டுப்பால். அது கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆட்டுப்பால் தான் நம்ம கடந்த முறை வகுப்புல சொன்னோம். நம்முடைய ஐயா நம்மாழ்வார் ஐயா அவர்கள் பஞ்சபூதம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த பஞ்சகவியம் பயன்படுத்தி உள்ள குடிச்சியே என்ன பண்ணாரு அப்படின்னா நம்ம கண் பார்வையை சரி பண்ணிக்கிட்டு கண்ணாடியை கழட்டிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். இப்ப நீங்க வெறும் ஆட்டுப்பால் 1 or 2 drops கிடைச்சா போதும், 2 கண்ணுலயும் விட்டா போதும். சரிங்களா? 2வது சொல்யூஷன். அடுத்தது 3வது சொல்யூஷன் இளநீர் குழம்பு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இளநீர் குழம்பு. இது ஒரு சின்ன ஒரு பாட்டில்ல வச்சிருப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே அது கெட்டே போகாது. புரியுதுங்களா? கெட்டே போகாது. வாங்கி வச்சுக்கோங்க. படிக்கிற குழந்தைங்க, ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க, அதிகமா டிவி ஸ்கிரீனு, ப்ளூ ஸ்கிரீனு, லேப்டாப், மொபைல் போன் யூஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த இளநீர் குழம்பு வாங்கி ஒரு டிராப் வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் விட்டா போதும். இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஒரு டிராப் விட்டுட்டு படுத்துருங்க. அந்த அழுக்கு, குப்பை இதெல்லாத்தையும் எடுத்துரும். ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க, வெயில்ல, காத்துல ட்ரை ஆயிடும் கண்ணு. இருக்கும்போது இந்த இளநீர் குழம்பு விட்டீங்கன்னா போதுமானது. அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா நந்தியாவட்டை பூ.
எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நந்தியாவட்ட பூ 5 இதழ்கள் இருக்கும் இல்லையா? இது ஹைபிரிட் ரொம்ப பெருசா இருக்கும். அது வேண்டாம். சின்ன சின்னதா இருக்கும் இது. அந்த நந்தியாவட்ட பூவ நீங்க டைரக்ட்டாவே 2 பூவ எடுத்துட்டு, அது நல்லா தண்ணீல அலசிடுங்க. ஒரு சின்ன கருப்பு கலர் பூச்சி இருக்கும். பறிக்கும்போது தெரியும். அது தண்ணீல அலசி சுத்தம் பண்ணிட்டு, அத 2 பூ இந்த கண்ணுக்கும், 2 பூ இந்த கண்ணுக்கும் வச்சுட்டு, அதுக்கு மேல என்ன பண்ணலாம் நீங்க, ஒரு கர்ச்சீஃப் நனைச்சு பிழிஞ்சுட்டு அப்படியே போட்டு மூடிக்கலாம். அப்போ நந்தியாவட்ட பூவினுடைய அந்த சத்தும் இறங்கும், குளிர்ச்சியும் கிடைக்கும். நந்தியாவட்டை பூ கண்ணினுடைய அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது. நந்தியாவட்ட பூவ என்ன பண்றாங்கன்னா, தண்ணீல போட்டு ஊற வச்சுட்டு, அந்த தண்ணீரை என்ன பண்றாங்கன்னா, கண்ணு கழுவ பயன்படுத்துறாங்க. நந்தியாவட்டை பூ ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது. பல பேருக்கு அறுவை சிகிச்சை அளவுக்கு போனவங்களுக்கு, இந்த நந்தியாவட்ட பூவினுடைய ஊற வச்ச தண்ணீல கண் கழுவ சொல்லி, நந்தியாவட்ட பூவ ஐ பேக்கா பயன்படுத்த சொல்லி, அற்புதமான ரிசல்ட் எல்லாம் உண்டு. இது ஒவ்வொன்னுமே என்னுடைய 20 வருட அனுபவத்துல நான் சேர்த்து வச்சுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்யூஷன்ஸ். அதனால யாருக்கு எந்த சொல்யூஷன்ஸ் வந்து தகுந்த மாதிரி இருக்கோ, யாருக்கு பயன்படுத்திக்க முடியுதோ நீங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையுமே எல்லாரும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு பண்ணா ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேற ஒண்ணு பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எது முடியுதோ நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 5வது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்துல ஐ பேக் 2 விதத்துல பண்ணுவாங்க. ஒண்ணு புற்று மண் பேக்கு, இன்னொன்னு ஈர துணி பட்டின்னு சொல்லுவாங்க. புற்று மண்ணு உங்களுக்கு பக்கத்துல எங்கேயாவது புற்று கிடைச்சதுன்னா, அந்த மண்ணை எடுத்துட்டு வாங்க. ஒரு புட்டு மாவு பாத்துக்க ரொம்ப கொழ கொழன்னு வேண்டாம். ஒரு ரொம்ப உதிரியாவும் இல்லாம, ரொம்ப லிக்விடாவும் இல்லாம ஒரு மாரி பதமா. சரிங்களா? அந்த மண்ண வந்து நல்லா தண்ணீல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை துணி, வேஷ்டி துணி இருந்தா கண்ணினுடைய நீள அகல அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிட்டு மாரி கட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம் நீங்கன்னா, அந்த கண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த புற்று மண்ண அள்ளி வச்சிரணும். மேல ஒரு துணிய போட்டுக்கிறீங்க. ஈர துணிய கண்ணு மேல போட்டுக்கிறீங்க. இத என்ன பண்ணலாம்னா, அந்த புற்று மண்ண அப்படியே கண்ணு மேல வச்சுக்கோங்க. 2 கண்ணு மேலயும். ஈரமா இருக்கும் அந்த புற்று மண். வச்சுட்டு என்ன பண்ணலாம், அந்த துணிய அப்படியே மூடிருங்க. இது எப்படி இருக்கும்? ஒரு ஐ பேக் மாரி இருக்கும். சரிங்களா? இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈர துணி பட்டி அப்படின்னு சொல்லலாம். புற்றுமண் பட்டி. வெறும் ஈர துணிய கண்ணு மேல போடுறதும் உண்டு. இது மேல வந்து புற்றுமண் பட்டியும் போடுறது உண்டு. புற்றுமண்ண ஒரு பாக்கெட் மாரி ரெடி பண்ணி கண்ணு மேல வச்சுக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 தடவ, 3 தடவ பண்ணலாம். இதையே நீங்க ஒரு 4 நாளைக்கு கூட தொடர்ந்து பயன்படுத்தலாம். திரும்ப திரும்ப ஈரம் பண்ணி. சரிங்களா? இது புற்றுமண் பட்டி. இதே சமயத்துல இயற்கை மருத்துவ மையங்கள்ல இன்னொன்னு பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடி வயிற்றுல ஈர துணி பட்டி. கண்ணுக்கு நீங்க பட்டி வச்சீங்கன்னா, அதாவது ஈர துணியோ அல்லது புற்றுமண் பட்டியோ வச்சீங்கன்னா, அடி வயிற்றுக்கு ஒரு துண்டு, காட்டன் துண்டு, ஈரலை துண்டு. தண்ணி உறிஞ்சக்கூட தன்மை வந்து கொஞ்ச நேரம் தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு துண்டு. அத தண்ணீல நனைச்சு பிழிஞ்சிட்டு என்ன பண்ணணும்? அந்த ஈரத்துண்டை அடி வயிற்றுல ஃபுல்லா பெருசா போட்டுக்கணும். எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னா, அடி வயிற்று பகுதி அதிகமான சூடு இருக்கும். நீங்க கண்ணுக்கு போட்ட உடனே என்ன ஆகும்னா, அந்த சூடு ஒண்ணு கீழ இறங்கும். அல்லது மற்ற பகுதிகளுக்கு பரவும். இப்ப ஏற்கனவே சூடான பகுதி இன்னும் சூடாகும். அதை தணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அடி வயிற்றுல ஈர துணி பட்டி போடுறோம். அதே மாரி அடி வயிற்றுல ஈர துணி பட்டி போட்டா கண்ணுலயும் போடணும். இங்க இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கும்போது மற்ற பகுதிகளுக்கு போகும்போது ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட் கண்ணு. அப்ப கண்ணுக்கு என்ன பண்றோம்னா, உடனே ஈர துணி பட்டி போடுறோம். புரியுதுங்களா? அப்போ புற்றுமண் பட்டி 5வது, 6வது ஈர துணி பட்டியும், அடி வயிற்று பட்டியும் 7வது. சரிங்களா? அடுத்தது 8வது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. பகல்ல நட்சத்திரம் தெரியுமா? அப்படின்னு நம்ம பாட்டிங்கெல்லாம் நெறைய கதை சொல்லும்போது கேட்டிருப்போம். ஒரு பழமொழியே உண்டு. பொன்னாங்கண்ணி கீரைய 48 நாட்கள் நீ வந்து உணவுல சேர்த்துக்கிட்டேன்னா, பகல்ல நட்சத்திரத்த பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பகல்ல நமக்கு நட்சத்திரம் தெரியிற அளவுக்கு நம்முடைய கண் பார்வை திறன் கூடும்னு அர்த்தம். அப்போ நல்லெண்ணெய தேய்ச்சி குளிச்சுட்டு பொன்னாங்கண்ணி கீரைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாட்கள் நல்லெண்ணெய் குளியல். புரியுதுங்களா? நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டோம். தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. கடந்த முறை நான் சொல்லியிருக்கிறோம். நல்லெண்ணெய் குளியல் எவ்வளவு நல்லதுன்னு. இன்னும் கூட வேணும்னா
ஒரு வகுப்பு கூட எடுக்கலாம். நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது சூடு, பித்தம் இதெல்லாம் தணிக்கும். அப்ப நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிச்சா கண்ணு பிரகாசமா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாரி பிளர்ரா இருக்கிற மாரி இருக்கும். அடுத்த நாள் கண் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை இயற்கை மருத்துவ மையங்கள்ல பச்சையாவே பொன்னாங்கண்ணி சாறு வந்து 20ல இருந்து 30 மில்லி அளவுக்கு வாயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உமிழ்நீரோட கலந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. பெஸ்ட் ரிசல்ட் குடுக்கும். 48 நாட்கள் எடுக்கலாம். யாருக்கு வாய்ப்பு இருக்கோ பண்ணுங்க. சிகப்பா, வெள்ளையா எதுவா இருந்தாலும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. பொன்னாங்கண்ணி கீரை. சரிங்களா? அடுத்தது நல்லெண்ணெய் குளியல். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க. முதல்ல இததான் சொல்லியிருக்கணும். இனிமா எடுக்கிறது. 9வது சொல்யூஷன். இனிமா எடுக்கிறது. அதாவது குடலை நீர் விட்டு சுத்தம் பண்றது. எந்த குடலை? மலக்குடலை. மலக்குடல்ல தண்ணி ஊத்தி கொப்பளிக்கிறது. மலவாய் கொப்பளிக்கிறதுன்னு சொல்லுவோம். இத பண்ணாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கண் பார்வை பிரகாசமாயிடும். அப்பா இனிமா எடுத்துட்டு வந்தேன். அப்பவே தெரிஞ்சது கண்ணு பிரகாசமாச்சு எனக்கு. மங்கலா இருந்ததுன்னா சரியா போச்சு. இந்த அனுபவம் உங்களுக்கும் ஏற்படலாம். பண்ணி பாருங்க. இந்த எந்த சொல்யூஷன்ஸையும் ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அத முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா இதுல வந்து ரிசல்ட் உள்ள சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அதனால எதுவா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. யாருக்கு எந்த மாரியான தொந்தரவு உடல்ல இருக்குன்னு தெரியாது. ஸோ அது கண் மூலமா வெளிப்படுது. அப்ப நீங்க எதெல்லாம் முடியுதோ முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது 10வது ஏற்கனவே நந்தியாவட்டை பூனுடைய தண்ணீரை வச்சு கண்ணு கழுவ சொன்னோம். இந்த ஐ வாஷ் அப்படிங்கிறது நந்தியாவட்டை பூ தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தண்ணீரும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்ப எனிமா குடுத்து அந்த குடல்ல தண்ணி விட்டு கழுவுறது மாரி கண் கழுவுறது. அதுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு குவளை வந்தாச்சு. இது ஏன் சொல்றோம்னா, அந்த அந்த குவளை வாங்குனதுக்கு அப்புறமாவது பார்த்து அடிக்கடி கண்ணு கழுவணும்னு தோணும். அப்ப சாதாரண தண்ணீரை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம்? கண் கழுவுதல் பண்ணலாம். இது கழிவு நீக்க கருவிகள் அந்த பயிற்சிகள்ல முதன்மையான பயிற்சி. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ வாஷ் பண்ணலாம். சும்மாவே கை நிறைய தண்ணிய எடுத்துட்டு 2 கண்களையும் மூடி மூடி திறக்கிறது, கண்ண சுற்றுறது. இது எது வேணா பண்ணலாம் நீங்க. இது வந்து கண் கழுவுறதுல. சரி இன்னும் கண் கழுவுறதுல அ பிரதானமானது என்ன அப்படின்னா, ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணிய வச்சுக்கிட்டு, நீங்க வந்து கண்கள நல்லா உள்ளுக்குள்ள திறந்து மூடி முழுக வச்சு எடுக்கிறது. ரொம்ப நல்லது, சிறப்பானது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிணத்துல, ஆத்துல, குளத்துல போய் குளிப்போம். அவ்வளவு பிராண சக்தி இருக்கு. இரவு முழுக்க சூரிய ஒளியில நில ஒளியில அந்த அதனுடைய கதிர்வீச்சுகளால ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சார்ஜ் ஆயிருக்கும். அது சொல்லுவோம். நில ஒளியில சார்ஜ் ஆயிருக்கிற அந்த தண்ணி ரொம்ப நல்லது, அற்புதமானது, பிராண சக்தி நிறைந்தது. ஸோ இரவு முழுக்க இருக்கக்கூடிய அந்த நில ஒளியில இருக்கக்கூடிய தண்ணி எதுவா இருந்தாலும், அது ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, ஏரி தண்ணி, கிணற்று எதுவா இருந்தாலும் பிராண சக்தி நிறைந்தது. அந்த தண்ணி எல்லாம் கிடைச்சதுன்னா, வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு எடுத்து கை நிறைய அள்ளி கண்ணு நிறைய நிறைச்சு அப்படி கழுவி பாருங்க. இருக்க 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 பிராணசக்தி கூடிக்கிட்டே இருக்கும். கண்ணோட பவர் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். முயற்சி பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க. அடுத்தது ஆயில் புல்லிங் 11வது சொல்யூஷன். எண்ணெய் கொப்பளித்தல். இதுல நம்ம ஏற்கனவே 2 சொல்லியிருக்கோம். ஒண்ணு நல்லெண்ணெயும் தண்ணீரும், இன்னொன்னு தேங்காய் எண்ணெயும் தண்ணீரும். ஸோ உங்களுக்கு எது முடியுதோ நீங்க பண்ணுங்க. நல்லெண்ணெய் பெஸ்ட் இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வாயில விட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கொப்பளிங்க ஒரு 5 நிமிஷம். ஆரம்பத்துல கொஞ்சம் காலெல்லாம் வலிக்கும். பட் அது தாங்குற மாதிரி தான் வலி இருக்கும். ஏன்னா புதுசா பண்றீங்க, அந்த மசில்ஸ் எல்லாம் விரிஞ்சு சுருங்கி வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் இல்லையா? அவ்வளவுதான். பண்ணுங்க. ஆயில் புல்லிங் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும்? நாக்குல சுவை நரம்புகள் தூண்டி விடப்படும். பித்தம் தணியும். பல்லு ஈறுகளுக்கு நல்ல பலம் கிடைக்கும். அண்ட் கண் பார்வை திறன் கூடும். ஸோ நல்லெண்ணெய் கொப்பளித்தல், ஆயில் புல்லிங். அடுத்தது நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பஞ்சகவ்யம் அத வந்து உள்ள குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன குடுக்கும். பஞ்சகவ்யம் 30 மில்லி அளவுக்கு தினமும் வாய்ப்பு கிடைச்சா, தினமும் ஒரு 30 மில்லி அளவுக்கு வாயில வச்சு, கொஞ்ச நேரம் கொப்பளிச்சு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குங்க.
ஸோ இது அடுத்த சொல்யூஷன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுதான் இந்த பாயிண்ட் நிறைய லாஸ்ட் வீக் நான் பார்த்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, கண்ணுல இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு, அப்ப ஐ எக்ஸசைஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நான் அந்த ஐ எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 9 விதமான எக்ஸசைஸ் இருக்கு. 9 இருக்கா? ரொம்ப இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம வேதாத்ரி ஐயா அவனுடைய ஃபாலோயர்ஸ், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பயிற்சி. அது கூட நாங்க மருத்துவ ரீதியா இயற்கை மருத்துவத்துல சொல்ற விஷயங்களும் சேர்ந்து சொல்றோம், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா நீங்க மனசுல வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ்னா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் சொல்றேன். சிம்பிள்னா ஒரு குறியீடு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து கூட்டல் குறி. அது என்னதுங்க? பிளஸ் இல்லையா? கூட்டல் குறி. இது எதை குறிக்குது அப்படின்னா, மேலையும் கீழையும் கண்ணை வந்து மேலையும் கீழையும் அந்த கண் விழிய கொண்டு போறது. எக்ஸசைஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் இடது பக்கம் வலது பக்கம். இப்ப இது ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன வருதுங்க? கூட்டல் குறி வருதா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். இது கூட்டல் குறி, மேலும் கீழும் இடது பக்கம் வலது பக்கம். அடுத்தது மல்டிபிளிகேஷன் சிம்பல், பெருக்கல் குறி. வலது பக்கம் ரைட் கார்னர்ல மேல கண் விழியை கொண்டு போனா இடது பக்கம் கீழே கொண்டு வரணும். அடுத்தது இடது பக்கம் மேல கண் விழியை கொண்டு போனா இடது பக்கம் கீழே கொண்டு வரணும். ரைட், வலது பக்கம் கீழே கொண்டு வரணும். அதாவது பெருக்கல் குறி. இந்த மாடல்ல பாக்குறது. இது ஒவ்வொன்றையும் எத்தனை முறை பண்ணணும்? ஒரு 5ல இருந்து 6 முறை அதிகபட்சம். எனக்கு தொந்தரவு கூடுதலா இருக்கு, எனக்கு கண்ணு ஒன்றும் ஸ்ட்ரெயின் ஆகலை, இது பண்ணும்போது எனக்கு கண்ணு இயல்பா தான் இருக்கு, வலிக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி பண்ணல, என்னால இன்னும் பண்ண முடியும்னா 10 முறை பண்ணலாம். ஒவ்வொன்றையும் மேலும் கீழும் பாக்குறது ஒரு 10 முறை, இடது வலதாக பாக்குறது ஒரு 10 முறை, அதுக்கப்புறம் கிராஸா பாக்குறது ஒரு 10 முறை, அப்புறம் இடது பக்கம் கிராஸா பாக்குறது ஒரு 10 முறை. ஸோ ஒவ்வொன்றையும் 10 முறை பண்ணலாம். குறைந்தது 5 முறை பண்ணுங்கள். உங்களுடைய கண்ணினுடைய ஸ்ட்ரெயினை பொறுத்து, அதனுடைய குறைபாட்டை பொறுத்து, எவ்வளவு சக்தி வேணுங்கிறத பொறுத்து எண்ணிக்கை கூட்டலாம் குறைக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணா? 2 முறைகள் குறைந்தது பண்ணணும். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 4-5 முறை வாய்ப்பு கிடைத்தால், உங்களுக்கு அவசியமா எனக்கு பண்ணியே ஆகணும், சரி பண்ணியே ஆகணும், 4-5 முறை முதல்ல ஒரு வாரம், அப்புறம் வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 முறை பண்ணுங்க. அப்புறம் தொடர்ந்து நீங்க ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணினால் போதுமானது. சரிங்களா? இதுல இன்னொரு முக்கியமானது, சூரியனை பார்த்தல். காலையில இளம் சூரியன் வருது பாத்தீங்களா? அந்த சூரியனை என்ன பண்ணலாம்? அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்கணும். ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, இந்த குறுகுறுன்னு பாக்குறது, அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பார்க்க கூடாது. இப்படி ரொம்ப கண்ணை குறுக்கி இறுக்கி அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம முன்னாடி ஒருத்தர் இருந்தா எப்படி நம்ம பார்ப்போம் அப்படி. ஆனா என்ன பண்ணலாம், கொஞ்சம் கண் சிமிட்டாம அப்படி சூரியனை அப்படியே ரசிக்கிற மாதிரி அப்படி பாருங்க, இளம் சூரியனை. இது ரொம்ப நல்லது, கண்ணுக்கு சூரியனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இது அடுத்த சொல்யூஷன். இப்ப இதுல ரொம்ப முக்கியம், கண்ணு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியே கண்ணு கழுவிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிட்டு எனிமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், சூரியனை பார்த்துட்டு கண்ணுக்கு நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். இது ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணு எக்ஸசைஸ்ல கூட்டல் குறி சொல்லியாச்சு, பெருக்கல் குறி, அப்புறம் கழித்தல் குறி இருக்கு பாத்தீங்களா? அது என்ன தெரியுங்களா? கண்ணு கிட்ட உங்களுடைய விரல்களை வச்சுக்கிட்டு அதை தூரமா கொண்டு போறது. அது விரலை வச்சும் பண்ணலாம், இல்ல ஒரு பேனா வச்சு கூட பண்ணலாம். கண்ணு பக்கத்துல, கண்ணுக்கு நேரா வைங்க, கீழே வைக்கிறது. இப்படி சில பேர், அப்ப கீழ் நோக்கிய பார்வை வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் மேல் நோக்கிய பார்வை. நான் ஐ எக்ஸசைஸ்க்கு எப்பவுமே சொல்லுவேன், கொஞ்சம் மேல் நோக்கி பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இங்க இருக்கக்கூடிய புருவ மத்தியில ஆக்னேய சக்கரம்னு ஒண்ணு இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட் அது உள்ள இருக்கு. இங்கதான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய பின்னாடி நடக்க போற விஷயங்களை முன்னாடியே அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கக்கூடியது இந்த புள்ளியை தூண்டும் போதுதான். அப்ப முடிந்த வரைக்கும் ஐ எக்ஸசைஸ் எல்லாம் மேல் நோக்கி பண்ணுங்க, அல்லது நேரா பண்ணுங்க, கண் விழிக்கு நேரா பண்ணுங்க. ஐ எக்ஸசைஸ் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், கீழே நோக்கி பண்றது, பண்ணாதீங்க, பிரயோஜனமே இல்லை. மேல் நோக்கி பண்ணுங்க. கண்ணுக்கு கிட்ட ஒரு பொருளை கொண்டு வந்து பார்க்கணும், அப்புறம் தூரமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும். இது கழித்தல் குறி. அடுத்தது பாத்தீங்கன்னா 0. எப்படி பண்ணலாம்? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது கண்ணை வந்து முழுசா சுற்றுறது. இதுலயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. ரொம்ப விரிச்சு பெருசா ஒரு வட்டம் போட்டு தலையெல்லாம் ஆட்ட வேண்டாம். கண்ணு விழிக்கு மட்டும்தான் பயிற்சி.
புரியுதுங்களா? அப்போ இதை ஒண்ணு பண்ணலாம். இது ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணலாம். அதாவது கடிகாரத்தினுடைய எதிர் திசை, அதுக்கப்புறம் நேர் திசை. இது கண்ணை வந்து வட்டமாக சுழற்றுவது. இது 0ன்னு சொல்றோம். இப்ப இதுல 2 கூட்டல் குறியில 2 வந்துருச்சு. பெருக்கல் குறியில 2 வந்தாச்சு. அடுத்தது கழித்தல் குறியில 1 5. 6வது பயிற்சி நம்ம சொன்னோம். கிளாக் வைஸ் வட்டமா சுற்றுறது. ஆன்டி கிளாக் வைஸ் 7வது. அடுத்தது 8வது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நெல்லிக்காய் சாப்பிடுறீங்க. என்ன பண்ணுவீங்க? அப்படியே பல்லெல்லாம் கூசும்ல. கண்ணை அப்படியே சுருக்கி அப்படியே நம்மளால திறக்கவே முடியாது. பல் கூசும்போது. பாத்திருக்கீங்களா? அப்படி கண்ணை என்ன பண்ணணும்? இறுக்கமா மூடி அப்படி திறக்கணும். இதுல கிடைக்கும் பாருங்க சக்தி. இப்பவே பண்ணி பாருங்க தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை இறுக்கமா மூடிட்டு அப்படி திறந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அப்பா அப்படி போகும் கண்ணுக்கு. இதே குறிப்பா சுகர் பேஷண்ட்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா கண்ணுக்கு போகக்கூடிய சிறு சிறு ரத்த குழாய்கள்ல அடைப்போ இறுக்கமோ ஏற்பட்டால் கண் பார்வை குறைபாடு வருது. இல்ல ரொம்ப நேரம் கண்ணை வந்து ஒரு ப்ளூ ஸ்கிரீன் லேப்டாப்போ மொபைல் போனோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திறந்தே வச்சிருக்கும்போது ட்ரை ஆயிருக்கும். ரத்த ஓட்டம் சரியா போகாது. எனர்ஜியே போகாது. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்ணை அப்படியே இறுக்கமா மூடி அப்படி லைட்டா அப்படி தளர்வா திறந்து பாருங்க. இதை ஒரு 5ல இருந்து 10 முறை பண்ணுங்க தினமும். ஐ எக்ஸசைஸ்ல. அடுத்தது 9வது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பிளிங்கிங். அதை நம்ம பண்றதே இல்லை. கண் பார்வை குறைபாட்டுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதுவும் குறிப்பா லேப்டாப்பு போனு இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு அப்படியே பாக்குறது. கண்ணு சிமிட்டுறதே இல்லை. குறிப்பா குழந்தைங்களுக்கு. இது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். பிளிங்கிங். கண்ணை என்ன பண்ணோம்? ஒரு 50 தடவை என்ன பண்ணோம்? கண்ணை அப்படியே மெல்ல மூடி 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 திறக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன் கண்ணுக்கு அவ்வளோ ரத்த ஓட்டம் போய் இந்த மூடி மூடி திறக்கிறது மூலமா கண்ணுல இருக்கக்கூடிய விழிப்படலங்கள்ல அந்த நீர் திரவம் வந்து திரும்பவும் சுரக்க ஆரம்பிக்குது. திரும்பவும் வர ஆரம்பிக்கும். கண்ணுல ஒரு விதமான ஒரு விழிப்படலத்துக்கு இடையில ஒரு எப்பவுமே ஒரு ஈரத்தன்மை இருக்கு பாத்தீங்களா? அதை தக்க வைக்கணும் அப்படின்னா அந்த பிளிங்கிங் பண்ணணும். இது 9வது. இவ்வளவு எக்ஸசைஸ் இருக்கு இதுல. இதெல்லாம் நீங்க பண்ணலாம். 10வதா ஒண்ணு ஹைலைட். நம்ம வர்ண சிகிச்சையாளர் வராங்க இல்லையா? நம்ம வாரம் ஒரு நாள் வகுப்பு எடுக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. கண்ணை சுற்றி சில வர்ம புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளிகளுக்கு மைல்டா மசாஜ் கொடுத்தாலே போதும். நாங்க என்ன சொல்லுவோம்னா இந்த கண்ணை 2 கைகளையும் வச்சு அப்படியே மெல்ல தடவி கொடுங்க. கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் உருவத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கு, முடிவுல இருக்கு, மையத்துல இருக்கு, கண்ணினுடைய கீழே இருக்கக்கூடிய எலும்புல மையத்துல இருக்கு, கண்ணை ஒட்டி இருக்கு, கண்ணுக்கு வெளிப்புறத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நம்மளால முடிஞ்சா தொட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? ஸ்டிமுலேட் பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிளா என்ன பண்ணலாம்? கண்ணை வந்து மெல்ல மசாஜ் தடவி கொடுக்கலாம். இவ்வளவு பண்ண முடியும். எக்ஸசைஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும். என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட ரிசல்ட்ட வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இத்தனை இருக்கு. இதுக்கு மேலேயும் நிறைய இருக்கலாம். நிறைய இடங்கள்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. சோ 10 விதமான ஐ எக்ஸசைஸ்ல 10 விதம் இருக்கு. அடுத்தது 15வது சொல்யூஷன். இது ரொம்ப 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 முக்கியமானது. சாயங்காலம் 6:30 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்குது இல்லைங்களா? சரி கொஞ்சம் வெயில் நாளா இருந்தா ஒரு 6:45 ஆகலாம். சூரியன் அஸ்தமிக்கும் போது வீட்டுக்குள்ள லைட் போடுறதை நிறுத்துங்க. லைட் இல்லாம வாழ்ந்து பழகுங்க. தற்சார்பு வாழ்க்கை. இது எல்லாருக்கும் வந்து அனுபவிச்சீங்கன்னா புரியும். லைட் இல்லாம வாழ்ந்த காலங்கள்ல கண்ணை நம்ம ரொம்ப விரிச்சு ரொம்ப ஹை ஃபோக்கஸ்ல பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்டு எல்இடி லைட்லாம் இப்போ வருது. இதெல்லாம் கண்ணில் பட்டு நம்முடைய விழித்திரையை பாதிக்கல. என்னாச்சு? கண்ணை நம்ம சுருக்குவோம். அதாவது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒண்ணு தெரியலன்னா நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறோம்ல. அப்படியே நீங்க லைட்டை அணைச்சிட்டு வீட்டுல இருந்து பாருங்களேன். நீங்க இருந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்க. ஐயோ அப்படி இருக்க முடியுமான்னு தான் யோசிக்காதீங்க. இருந்து பாருங்க. உங்க கண்ணை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. ரொம்ப அப்படியே ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. ஐம்புலன்களும் அப்படியே ஃபோக்கஸ்டா இருக்கும். உங்க மெய்ன்னு சொல்லக்கூடிய உங்க தோள்கள் வழியா நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? கிராஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறமே. காதுல நீங்க செவித்திறனை கூட்டுவீங்க. ஏதாவது சத்தம் கேக்குதா? ஏன்னா லைட் அணைச்சிட்டீங்கல்ல அதனால. லைட் போடாம இருந்து பாருங்க. கண்ணுக்கு சக்தி கூடும். ஏன்னா இந்த லைட் தாங்க உங்க கண்ணுடைய பார்வை திறனை அப்படியே ஃபோக்கஸ் லைட்டோ எல்இடி லைட்டோ நீங்க போடும்போது ஃபுல்லா ட்ரை ஆக்கிடுது. நம்ம கண்ணுக்கு மிக அதிகமான சக்தியை பவரை வந்து என்ன பண்ணுதுன்னா கெடுக்கிறது இந்த லைட் தான். இருட்டுல இருந்து பாருங்க, நில ஒளியில இருந்து பாருங்க, உங்களால எல்லாத்தையுமே பார்க்க முடியும்.
நாங்க அந்த வாழ்க்கை முறை தான் எங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 7 மணிக்கு மேல மெயின் ஆஃப். அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு சின்ன பெட்டர் மாஸ் லைட் எரியும். பாத்ரூம் போனா கொண்டு போய்க்கலாம். அவ்வளவுதான். நிறைய இடங்கள்ல இப்ப அதை பழகுறாங்க. அவங்களால வாழ முடியுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னோட படுத்து தூங்கிடுவோம். இந்த 7 மணிக்கு மேல லைட் இல்லாம இருந்து பழகுங்க. அப்போல்லாம் பாத்தீங்கன்னா 0 வாட்ஸ் பல்ப் இருந்தது. இல்ல வீட்டுல சிம்னி விளக்கு இருந்தது. இல்லைன்னா சின்ன அந்த மஞ்சள் கலர் பல்ப் இருந்தது. அப்போ வரைக்கும் எல்லாரும் கண் பார்வை நல்லா தான் இருந்தது. என்ன ஆயிடுச்சு? அந்த லைட்டினுடைய பவர் தான் உங்களுக்கு இப்போ மொபைல்ல லைட்டு, லேப்டாப்ல லைட்டு கம்மி பண்ணி வச்சு பழகி பாருங்க. லைட்டே இல்லாம இல்ல, கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க. எவ்வளவு முடியுதோ அதனுடைய பயன்பாட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க. இது 15வது சொல்யூஷன். இன்னும் 2 சொல்லிடுறேன். 18வது டாக்ஸின்ஸ். இந்த 15 சொல்லியிருக்கோம். 16வது டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் ஃபுட்ல மட்டும் தானே? கிடையாதுங்க. பல்லு தேய்க்கிற பேஸ்ட்ல ஆரம்பிச்சு, பல்பொடியில ஆரம்பிச்சு, மேல போடுற சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம் கிரீம், வாசல்லாம் அடைச்சிடுறோம்ல தோல். அதை பத்தி நான் இன்னும் இது பெரிய சப்ஜெக்ட். டாக்ஸின்ஸ், நம்ம சாப்பிடுற மெடிசின்ஸ், ஹைபிரிட், சீட்லெஸ் ஃபுட்ல இல்லைங்களா, மருந்தடிச்ச காய்கறிகள், பழங்கள், உணவு தானியங்கள் எல்லாம் இந்த டாக்ஸின்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உள் பயன்பாட்டிலையும் வெளி பயன்பாட்டிலையும் குறைக்கிறீங்களோ அல்லது நிறுத்துறீங்களோ கண் பார்வை திறன் மேம்படும் அல்லது குறையும். அவ்வளவுதான் டாக்ஸின்ஸ். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், அல்லது உணவுலையும் உள் பயன்பாட்டிலே வெளி பயன்பாட்டுல கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது கடைசி சொல்யூஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆகாய சக்தி கண்ணினுடைய பார்வை திறனை கூட்டும். எப்படி கூட்டும்? நல்ல உறக்கத்தின் மூலமாக கூட்டும், பெருக்கும். இதுதான் கடைசி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17 எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லியிருக்கேன் கோர்வையா. பயன்படுத்தி பாருங்க. நல்லா தூங்குனீங்கனாலே கண் பார்வை திறன் கூடும். குறைந்தது ஒரு 6 மணி நேரமாவது நல்ல உறக்கம் வேணும். 3 மணி நேரம் உறக்கம் போதும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணும்போது உங்களுக்கு 3 மணி நேரம் தூக்கம் அது கூட தேவையில்லை. தியான பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஆகாய சக்தி கிடைக்கணும்னா தியான பயிற்சி மேற்கொள்ளணும். யோக நித்ரான்னு சொல்லக்கூடிய நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கான ஒரு தியானம், அதையெல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா கண் பார்வை திறன் கூடும். நல்ல ஆழ்ந்த உறக்கம், சும்மா படுத்திருக்கிறது இல்ல, ஆழ்ந்த உறக்கம். இப்ப இது வரைக்கும் சொன்ன இந்த ஒரு 17 விஷயங்கள், சொல்யூஷன்ஸ், யார் யாருக்கு எது முடியுமோ கிடைக்குமோ அதை பயன்படுத்தி பாருங்க. எல்லாருக்குமே கண் பார்வை திறனை மீண்டும் கூட்ட முடியும். இழந்ததை மீட்டெடுக்க முடியாதான் இல்ல. ஆனா எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. ஒரு உறுப்பு பாதிக்கப்படுவதை சரி செய்வதை விட பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். காமன் சென்ஸ் இருந்தா போறோம், பெரிய புத்திசாலித்தனம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்வேன், இயற்கை வாழ்வியலுக்கும் இயற்கை மருத்துவத்திற்கும் காமன் சென்ஸ், சாதாரண புரிதல் இருந்தா போதும். இப்ப இந்த வகுப்புகள்லாம் உங்களுக்கு தெரியாதது நாங்க கத்துக் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா உங்க மனசுல பதிய வைக்கிறோம், புரிய வைக்க முயற்சி பண்றோம். சோ நாங்க எங்கேயோ இருந்து வந்துடல, நாங்க எங்களுடைய அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா அனுபவத்தோட நாங்க சொல்லும் பொழுது கேரண்டி கொடுக்குறோம்னு சொல்றோம். நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வழி சரியான வழி, புரிதலை ஏற்படுத்துறோம். நிச்சயமா வழி கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. கண் நோய்கள் எந்த நிலையிலும் சரி செய்ய முடியும். இதுல இடையில ஒண்ணு சொல்லல, நேத்திர பூண்டு தைலம், அதை நான் தனி வகுப்புல சொல்லலான்னு இருந்தேன். சோ இதுல எதுவும் ஒரு வழி. நேத்திர பூண்டு தைலம் அப்படிங்கிறது பலர் செய்யறாங்க. அது வந்து சூரிய படம் போட்டு செய்யறாங்க. வள்ளலார் வைத்திய சாலைகள்ல இது கிடைக்குது, தேடி பாருங்க. சித்த மருத்துவர்கள் செய்யறாங்க. நேத்திர பூண்டு தைலம்ங்கிறது நம்ம கண்ணுல வரக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது. கேட்ராக்ட் சர்ஜரி அளவுக்கு போகணும்னு நீங்க யாருக்காவது கண் நோய் உள்ளவர்கள் இருந்தீங்கன்னா நேத்திர பூண்டு தைலத்தை ஒரு 48 நாட்கள் பயன்படுத்துங்க. பஞ்சகவியம் உள்ள எடுத்துக்கிட்டு நேத்திர பூண்டு தைலத்தை கண்ணுல விட்டு, அது வாரத்துக்கு ஒரு நாள் விடுறதும் இருக்கு, தினமும் விடுறது இருக்கு. உங்களுடைய பிரச்சனை, கண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனையின் தன்மையை பொறுத்து தினமுமா வாரத்துக்கு ஒரு நாளான்னு இருக்கு. அதை பயன்படுத்துங்க. முழுமையான குணம். இது இறுதியான ஒரு தீர்வு. மருந்து வேணும்னு கேட்பீங்க இல்லையா, நேத்திர பூண்டு தைலம் இது மருந்து. கண்ணுக்கு வரக்கூடிய மோசமான கடைசி, நான் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன்னா இதை ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா வழி கிடைக்கும். எதுலையுமே கிடைக்காத இப்ப இந்த சொல்யூஷன் கூட, அந்த தீர்வு கூட உங்களுக்கு நேத்திர பூண்டு தைலத்தை மூலமா. ஏன்னா இதுக்கு மேல மருந்து கிடையாது, நேத்திர பூண்டு தைலம் தான் ஃபைனல். அந்த அளவுக்கு அற்புதமான கண் நோய்கள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியது நேத்திர பூண்டு தைலம். சரிங்களா?
இதை நீங்க யாரு வந்து உருவாக்குறாங்கன்னு பாருங்க, வைத்தியர்கள்ட்ட கேளுங்க, வரலாறு வைத்தியசாலை அணுகுங்க, கண்டிப்பா கிடைக்கும், வாங்கி பயன்படுத்துங்க. சரிங்களா? நம்ம முடிஞ்சா அது எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு எல்லாரும் பண்ணிக்கோங்க. நம்மளே வச்சுக்கிட்டோம்னா நம்ம பக்கத்துல இருக்க நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். முடிஞ்சா அது எப்படி செய்யறதுன்னு கூட நான் வந்து அடுத்த வகுப்புலயே இப்போ ஒரு தடவை நான் சொல்லி கொடுக்குறேன். நேத்திர பூண்டு தைலம் எப்படி செய்யணும், அந்த மூலிகை இருக்கு, நேத்திர பூண்டுன்னு ஒரு மூலிகை இருக்கு, அதை எப்படின்னு கூட நான் முடிஞ்சா அதை எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பலருக்கு தெரியும் அந்த மூலிகையை எப்படி வந்து சூரிய படம் போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். நீங்க பஞ்சகவி மாதிரி நீங்க வீட்டுல செய்து வச்சுக்கிட்டீங்க, எல்லாருக்கும் கொடுக்கலாம், நீங்களும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். இன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அடுத்த கிளாஸஸ் இருக்கிறதுனால இங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு எனக்கு டவுட் செஷன்ஸ் எனக்கு கண்டக்ட் பண்ண முடியல, மன்னிக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல காலை சக்கரம் வாட்ஸ்அப் குழுவிலேயே நீங்க பகிரலாம். நான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஆன்சர் பண்றேன். சரிங்களா? வாய்ப்பளித்த காலை சக்கரத்துக்கும் ஐயா குணபாலன் ஐயாக்கும் நன்றிகள். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வுகள்ங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ், அது இல்லாம நம்ம செய்முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு இன்னைக்கு அற்புதமா விளக்கம் கொடுத்தாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுல வந்து பல பேர் வந்து இந்த செய்முறைகளையும் மற்றும் அவர்கள் சொன்ன அனைத்து விதமான பயிற்சி முறைகளையும் எடுத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நீங்க உங்களுடைய அந்த செய்யற முறைகளையும் சரிப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இவங்க சொன்ன அனைத்து விதமான கண்களுக்கு உண்டான நம்ம அந்த பயிற்சியும் மற்றும் சில செய்முறைகளையும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக கண் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும், அனைவருக்கும் தீர்வு ஏற்படும். ஏன்னா இதுல வந்து ஒரு சில இது செஞ்சாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு அம்மா வந்து கிட்டத்தட்ட நமக்கு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பல்வேறு உங்களுக்கு எந்த விதமான உபாதைகள் இருந்தாலும் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் செஞ்சா மட்டும்தான் இது கேட்காது. அது எதுவுமே செய்யலைன்னா கண்டிப்பா கேட்காது. அதனால நீங்க வந்து எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்கங்கிறதுக்காக காதுல வாங்கிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. இது வந்து இன்னைக்கு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறது பெரிய ஒரு பழமொழியே இருக்குது. அதனால வந்து அந்த கண்ணுக்கே நம்ம வந்து கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தாம அது என்னென்ன வகையில நம்ம வந்து பராமரிக்க முடியும். நம்ம வந்து முக்கியம், நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள்ல முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான உறுப்பு என்னன்னா கண்ணுதான். அப்படிங்குள்ள அதற்கு இன்னைக்கு வந்து நமக்கு நல்லது ஒரு அற்புதமான ஒரு வழிவகையை சொல்லியிருக்காங்க. எனவே அனைவரும் இதுவரை ஒரு இந்த அனைத்து விதமான நல் விஷயங்களையும் கண் கழுவுறதுல இருந்து, இனிமா கப்ல இருந்து, அப்புறம் கண்ணை குளிர்ச்சி பண்ற விஷயங்கள்ல இருந்து, மர்ம சிகிச்சை பாயிண்ட்ஸ்ல இருந்து, எக்ஸசைஸ்ல இருந்து, அதாவது 1, 2 கிடையாது, எண்ணிலடங்கா பயிற்சி முறைகளை இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அனைவரும் இந்த நிகழ்வுகளை சொன்ன அனைத்து விதமான பயிற்சிகளையும் பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு அற்புதமாக வடிவமைத்து சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு அவங்களுக்கு செஷன் வந்து அடுத்த செஷன் இருக்கிறதுனால இன்றைக்கு கேள்வி பதில் வேண்டாம். நம்ம இப்ப நான் அட்மிட் பண்ணிடுறேன். அடுத்த உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்கள் சீரியல் சிறப்பாக நடைபெற்று வரும் இன்று நமக்கு இணை சிறப்பித்து வழங்கி கொடுத்த காரைக்கால் சென்டனியல் சங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அற்புதமாக பட்டங்களை அளித்த நல்ல மையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக இருந்து கொண்டு சிறப்பித்த அகிலா மேடம் அவர்களுக்கு இந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்ல சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். ஐயா பெருமாள் பேசுறேன். வணக்கம். நேந்திர பூண்டு தைலம் வேணும்னா நம்பர் தரேன், அந்த நேந்திர பூண்டு தைலம் வாங்கி பயன்படுத்தலாங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா, சிறப்பு. அது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுங்கய்யா. கண்ணுக்கு விடுறதா அல்லது வந்து எப்படின்னு சொல்லி அப்ப அது நேத்திர பூண்டு தைலம் சொன்னாங்க அம்மா. ஆனா வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லல.
அதை நீங்க குரூப்ல போடுங்க, அம்மா நமக்கு பதில் சொல்லுவாங்க. குரூப்ல போட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க அவங்களே பதில் சரி. சொல்லுவாங்க. சரிங்க சரி சரிங்கய்யா. நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வையகம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலகில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்கய்யா. அடுத்த காலம் செய் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நாளைக்கு பயிற்சியில கூட அப்படியே கண் பயிற்சி சேர்த்து செஞ்சிடலாங்க ஐயா. கண்டிப்பா ஆரம்பிச்சிருவோம் அடுத்தது. அதாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.